அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தின் நோக்கத்தை பார்ப்போம். இன்றைய பாடத்தின் நோக்கம் திரிதல் விகார உணர்ச்சியில் லகர லகர, அதாவது அன்பல் லகரம் பொது லகர மெய்யீறு வல்லினத்தோடு உணர்தல் பற்றி அறிந்து சரியாக பயன்படுத்துவர். அதுதான் இன்றைய நோக்கம். ஏற்கனவே நம்ம இயல்பு பொருட்சியை பற்றி படிச்சிருக்கோம். விகார பொருட்சியில தோன்றல் விகாரத்தை படிச்சிருக்கோம். அதை பற்றி தொடர்ந்து வர திரிதல் விகாரத்தை பற்றி இன்று நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம பாடத்துக்கு செல்வோம். நம் பாடத்தில் கற்றல் தரம் விகார புணர்ச்சியில் திரிதல் விகாரம். நான் உங்கள் ஆசிரியை திருமதி கிருஷ்ணா. புணர்ச்சி புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி என்றால் இரண்டு சொற்கள் ஒன்றாக சேருவது, புணர்வது. அதுதான் புணர்ச்சி. புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்றாவது இயல்பு புணர்ச்சி. இரண்டு சொற்கள் ஒன்றாக புணரும் போது சேரும் போது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி. மாற்றம் இருந்தால் அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். முதல் வகை தோன்றல். இரண்டு சொற்கள் ஒன்றாக புணரும் போது புதிதாக ஒரு சொல் அங்க தோன்றினால் அது தோன்றல் விகாரமாகும். திரிதல் விகாரம். இரண்டு சொற்கள் புணரும் போது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தால் அது திரிதல் விகாரம். இதுதான் இன்றைய பாடத்தின் நம் நோக்கம். தொடர்ந்து கெடுதல் விகாரம். இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும் போது ஒரு சொல் மறைந்தால் அது கெடுதல் விகாரம். திரிதல் விகாரத்தை பார்ப்போம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் புணரும் போது ஓர் எழுத்து மற்றோர் எழுத்தாக பிரிந்து வருவது திரிதல் புணர்ச்சியாகும். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும். லகர லகர மெய்யிரு வல்லினத்தோடு புணர்தல். இல் இட்டாக மாறும். கா சா தா கா சா பா இதில் மட்டும் இல் இற்றாக மாறும். இது கா சா பா மட்டும் இல் முன் இற்றாக ஆகும். இல் முன் இட்டாக ஆகும். எடுத்துக்காட்டு: கல் சக குடல். இது கொடுக்கப்பட்டிருக்கு. கல் என்பது இங்க நிலைமொழி. பார்த்த போது முதல்ல இருக்கிறது நிலைமொழி. இரண்டாவது சொல் அந்த புணர வருவது வருமொழி. இந்த நிலைமொழி ஈறு ஈற்று எழுத்து, அதாவது இல். வருமொழி முதல் கு. இது கா இக் இச் இட் இந்த வரிசையில வருது. கு கா வரிசையில வரக்கூடியது. இப்ப இந்த இல் இற்றாக மாறும். ஒன்றாக சேரும் போது முதல் எழுத்தை கா எழுதிக்கொள்ளுங்க. இந்த ஈற்று எழுத்து இட்டாக மாறிவிடும். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக பிரிந்து வருவதுதான் திரிதல் விகாரம். அதற்கு சில விதிகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லகர லகர மெய்யெழு வல்லினத்தோடு புணர்தல் பற்றி. வல்லினம்னா இக் இச் இட் மட்டும், அதில் மட்டும். அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா முள் சக செடி. இல் பொது நகர இல் இற்றாக மாறிவிட்டது.
பொது நகர இல் புணரும் போது இற்றாக திரிதல் விகாரத்தில் இற்றாக மாறிவிடும். முள் சகச்செடி முட்செடி. தொடர்ந்து நாள் காட்டி அதே மாதிரிதான் நாள் சகை காட்டி நாட்காட்டியாக மாறும். தொடர்ந்து புல் சக பூசல் உட்பூசல் என்று மாறும். அடுத்த எடுத்துக்காட்டு முதல் வந்து புதுலகரையில் இற்றாக மாறுவதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அன்பலகரையில் இற்றாக மாறுவதை நாம் பார்க்க போகிறோம். முதல் வந்து புதுலகரையில் இற்றாக மாறும். தொடர்ந்து அன்பலகரையில் இற்றாக மாறும். இதனுடைய எடுத்துக்காட்டு மேல் சக சட்டை. நிலைமொழி ஈற்றில் இல். வருமொழி கா சா பா இதில் வரும். இது வந்து இச் வரிசையில் வந்து சட்டை இருப்பதனால இந்த இல் வந்து இற்றாக மாறும். எழுதும் போதும் மேல் சட்டை அப்படி நம்ம மாற்றி எழுதணும். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நம்ம எப்போதும் வந்து பயன்படுத்துற சொல் காட்பந்து. கால் சக பந்து. ஏன் காட்பந்தாக மாறுச்சுன்னா அங்க வந்து அன்பலகர இல் இருக்கு. வருமொழியில வந்து இந்த வரிசையில வரும் எடுத்து வந்ததால் கால்பந்து காட்பந்தாக மாறி இருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டு பால் சக குடம் பாட்குடம் மற்றும் கால் சக சிலம்பு காற்சிலம்பு. இந்த காற்சிலம்பு காட்பந்துல நம்ம எப்போதும் பயன்படுத்துற ஒரு சொல். தொடர்ந்து உங்களுக்காக சில நடவடிக்கைகள். சேர்த்து எழுதும் பயிற்சி. இரண்டு சொற்களை உணர வைக்க போறோம். இரண்டு சொற்களை சேர்த்து எழுத போறோம். ஒன்றாவது பல் சக பொடி. இங்க வந்து பல் இல் எந்த லகரத்துல இருக்கு? அன்பு லகரத்துல. அன்பு லகரத்துல இல் இருந்தால் அது என்னவாக மாறும்? இற்றாக மாறும். இற்றாக மாறினால் என்ன சொல் வரும்? பல் சக பொடி பட்பொடி. தொடர்ந்து அடுத்த பயிற்சி கல் சக குகை. கல் என்பது அன்பலகரம் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும் போது இல் இற்றாக மாறி நம்ம எழுதுவோம். கல் சக குகை கட்குகை. தொடர்ந்து அதே மாதிரி தான் இப்ப ஆண் சக காட்டி. இப்ப இந்த பார்த்தீங்கன்னா வந்து மேல ரெண்டு வந்து அன்பலகரம் இருக்கு. ஆண் காட்டி இங்க வந்து பொது லகரம் வந்து விட்டது. பொது லகரம் இல் வந்து நம்ம இற்றாக மாற்றி எழுத போறோம். அப்ப ஆட்காட்டி என்று நம்ம சேர்த்து எழுத வேண்டும். பார்ப்போம். ஆட்காட்டி இல் இற்றாக திரிந்து வந்திருக்கு. இதுல திரிதல் விகாரத்தில். இதன் விதிப்படி லகர லகர மெய்யீடு வல்லினத்தோடு புணர்தல் என்னும் விதியின்படி. தொடர்ந்து சொல் போர். இல் என்னவா மாறும்? இற்றாக மாறும். சொல் போர் என்று நம்ம எழுதுவோம். இன்னும் ஒரு கேள்வி. உள் சக சேர்க்கை. உள் என்பது வந்து நம்ம பொது லகர இல். இல் வந்து இற்றாக மாறும் சொல்றதுனால உட்சேர்க்கை என்று நம்ம மாற்றி சேர்த்து எழுதுவோம். அடுத்த பயிற்சி கருமையாக்கப்பட்ட சொற்களை வந்து இப்ப நீங்க பிரித்து எழுத போறீங்க. இதற்கு முன்பு வந்து அந்த சொற்கள் இரண்டு சொற்களையும் வந்து நம்ம சேர்த்து உணர வைத்து எழுதணும். இப்ப அதனை பிரித்து எழுத போறோம்.
இங்கே வாக்கியங்களை பார்ப்போம். அக்காள் விடிய காலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டாள். அப்ப அங்க எழுதப்பட்ட சொல் என்னது? கருமையாக்கப்பட்ட சொல் விடிய காலை. எழுதப்பட்ட சொல் விடிய காலையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இற்று இருக்கு. இற்று இல் வந்தாதான் இற்றாக மாறும். எழுதும் போதும் விடியல். சக காலை என்று எழுத வேண்டும். கா என்பது காசா பா என்று சொல்ல வருது. இப்ப விடியல் காலை என்பது சரி. பிரித்து எழுதுனா விடையை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து மற்றொரு பயிற்சி. மரத்தமிழர்கள் வாட்போரில் தங்களின் வீரத்தை காட்டுவதில் வல்லவர்கள். மரத்தமிழர்கள் வாட்போரில் தங்களின் வீரத்தை காட்டுவதில் வல்லவர்கள். இங்க வந்து வாட்போர் என்ற சொல் வந்து கருமையாக்கப்பட்டிருக்கு. இட் வந்தாலே எந்த லகரம் வரும்? பொது லகரம் வரும். அப்ப எழுதும் போது வாள் கட்டியிருக்கிறது. வாள் போரில் தங்களின் வீரத்தை காட்டுவதில் வல்லவர்கள் என்று நாம் பிரித்து எழுத வேண்டும். இந்த வாள் சரியா? இல்ல இந்த வாள் என்பது சரியா? பாத்தீங்கன்னா அங்க இட்டு இருக்கு. இட்டு இருந்துச்சுன்னா பொது லகர இல் வந்து இருக்க வேண்டும். அதனால் வாள் போரில் வாள் சக போர் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். போரில் வாள் போர். சரி மாணவர்களே, உங்களுக்கு ஆசிரியர் வந்து போதித்த பாடம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரிதல் விகாரத்தின் குடைச்சல் இந்த இரண்டு லகரம், அன்ப லகரமும் பொது லகரமும் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. அது மெய்யீர் இறுதி சொல்லாக இருந்தால், மெய்யீர் என்றால் இந்த இறுதி சொல் இருந்து வருமொழியில் வல்லினத்தோடு பார்த்தபோது என்ற சொல் வந்தால் அது திரிதல் விகாரத்தில் அது இல் இற்றாக மாறும், இல் இற்றாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே.